அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் இப்ராஹிம் சாபிர் அவர்கள் அறிமுக உரை ஆற்றுவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஅமதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر. قال رسول الله صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة. புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக என்று போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏகோனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை நன்மையான காரியத்திலே பின்தொடர்ந்த அத்துணை நன்மக்கள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் மண்டபம் கிளை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெண்களுக்கான இஜ்திமாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பெண்கள் இஜ்திமாவை பொறுத்தவரையிலும் எதற்காக நாம் இந்த இஜ்திமாவினுடைய நோக்கம் எதற்காக நாம் ஏன் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்றால், பொதுவாகவே இஸ்லாமிய உலகில் இஸ்லாமிய கல்வியாக இருக்கட்டும், அந்த கல்வியை பரப்பக்கூடிய தாவா பணி என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடாக இருக்கட்டும், அது ஆண்களுக்குத்தான் பொருந்தும், பெண்களுக்கு அதில் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று பெரும்பான்மை நம்புகிறார்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையான மக்கள் எல்லா தரப்பினர்களும் கொள்கை ரீதியாக பிளவுபட்டிருந்தாலும் ஆண்களை மையப்படுத்திய நிகழ்ச்சிகள் இருக்கும், பெண்களை மையப்படுத்தி இருக்காது. ஆண்களை மையப்படுத்தி இருக்கு. இப்போ கூட நம்ம சமீபத்தில் தப்லீக் ஜமாத்தில் ஒரு இஜ்திமா நடத்தினாங்கல்ல, யாரை அழைத்தார்கள்? ஆண்களை மாத்திரம் அழைத்தார்கள், பெண்களை அழைக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பள்ளி எப்படி இருந்தது, அவர்களுடைய மார்க்க கல்வி பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது? பொதுவாக நம்ம தமிழகத்திலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு இடம் கிடையாது, பெரும்பான்மையான பகுதிகளில். விதிவிலக்காக எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தால் நடத்தப்படக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் பெண்களுக்கு, ஒருவேளை அந்த பகுதியில் பெண்களே வராவிட்டாலும் கூட அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அவர்களும் பள்ளிக்கு வர வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைக்கும் பொழுது பின்னாக ஆண்கள் நிற்பார்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர்கள் இருப்பார்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள் இருப்பார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஜ்திமாவை நாம் துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் மூமினாத்தி வல் கானித்தீன வல் கானித்தாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை இடுகின்றான். அந்த பட்டியலை இட்டு நமக்கு என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நம்ம நினச்சி வச்சுருக்கோம்ல, ஆண்களுக்குத்தான் இஸ்லாத்தில் பிரதானமான கடமைகள் இருக்கின்றது, பெண்களுக்கு இல்லை என்று. அல்லாஹ் இதில் ஒவ்வொரு அமல்களையும் சொல்லி, எங்கே தவறுதலாக என்றால் குர்ஆனில் பெரும்பான்மை ஆண்பாலாகத்தான் இருக்கும். அது குர்ஆனுடைய போங்கு அப்படி தான் இருக்கும். பொதுவாக சொல்லும் பொழுது அந்த அரபி வாசகங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்பாலிலே இருக்கும். ஆனால் அது அனைவருக்கும் பொருந்தும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அல்லாஹ் சொல்கிறான்,
முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் பிரித்து தனித்தனியாக சொல்லி இவர்களுக்கு என்ன இருக்குது, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மாபெரும் கூலியும் தயாரித்துள்ளோம். அப்போ அல்லாஹ் தனித்தனியாக சொல்கிறான். இதில் மார்க்க கல்வி இருந்தால் தானே இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். தொழுகையை ஒரு ஆள் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள், அந்த கல்வி நமக்கு வேணும்ல. அந்த கல்வியை நாம் கற்க வேண்டுமா இல்லையா? தொழுகையில் என்ன ஓத வேண்டும், இன்ன பிற அமல்கள், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்ன பிற ஏராளமான திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அமல்களை முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன? கல்வி. அப்போ அந்த கல்வியை தேடக்கூடிய விதத்திலே நாம் சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஏராளம் பல பெண்களை பற்றி நம்ம சொல்ல முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கல்வி தேட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திருமறை வசனத்தை சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது வலது கையிலே யாருடைய பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த கேள்வி கணக்கு லேசாக இருக்கும், அவர்கள் நல்லவர்கள். அப்போ அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த வசனத்தை தெரிந்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை சொல்லி காட்டி கேட்கிறார்கள். மறுமையிலே யார் விசாரிக்கப்படுகிறானோ, அவனுடைய அந்த நடந்த நன்மை தீமைகள் அவன் செய்ததெல்லாம் சொல்லி விசாரிக்கப்படுகிறானோ அவன் அழிந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வசனத்தை சொல்லி அதற்கான விளக்கத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விளக்கத்தை அவர்களுக்கு அளிக்கிறார்கள். அதாவது பட்டோலை என்பது நாம் இந்த உலகத்திலே செய்த எல்லா நன்மை தீமைகள் இருக்கும் என்றாலும் அல்லாஹ் யாரை துருவி விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அவர்கள் அழிந்தார்கள். நம்மளே சாதாரண ஒரு விஷயத்தை பஞ்சாயத்து சாதாரணமாக பேசுறது ஒன்று இருக்கும், ஆனால் அதை துருவி விசாரிக்கணும், கூப்பிட்டு உட்கார வேண்டும் சொன்னால் அது கடுமையாக இருக்கும். அந்த விவரத்தை சொல்கிறாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடந்து செல்லவில்லை. அதனுடைய விளக்கம் என்ன, எனக்கு சொல்லுங்கள், அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் உலக மக்களும் தெரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவருடைய கல்வி தேடல் எப்படி இருந்திருக்குது. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சலக தரீகன், யார் ஒருவர் ஒரு பாதையிலே செல்கிறார், எல்தமிசு ஃபீஹி இல்மன், கல்வியை கற்பதற்காக யார் ஒரு பாதையிலே செல்கிறார்களோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் கல்வியை நோக்கி அவர்களுடைய பயணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, அதற்காக பயணப்படுகிறார்களோ, அந்த கல்வியை தேடி அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கான சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான், லேசாக்குகிறான். யாருக்கு? ஆண்களுக்கா? யாருக்கு இது சொல்லுங்க பார்ப்போம். இருபாலருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அப்ப பெண்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை தேடணுமா இல்லையா? அப்ப இது போன்ற இஜ்திமாக்கள் அதற்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இதே மாதிரி நம்ம திருமறை குர்ஆனில் பார்க்கிறோம். அப்ப குர்ஆனுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டோம். கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, உங்களிலேயே சிறந்தவர்கள் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத்தருகிறார்களோ. இதுவும் கல்வி சார்ந்த ஒன்றுதான், வெறுமனே குர்ஆனை ஓதி தருவதல்ல. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க, ஹைருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, மன் தஅல்லமல் லுகத்தல் அரபியா என்று இருப்பார்கள். யார் அரபியை கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ என்று அலிஃப் பா தாங்கிறது படிக்கிறது, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அரபி கூட வாசிப்பார், அது ஒரு மொழி தானே. அப்போ அவங்க சொல்லக்கூடியது குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி, அந்த கல்வியை யார் தானும் கற்று தன்னளவில் பின்பற்றி அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ. இங்கே தான் இன்னொரு பாயிண்ட், கல்வியை கற்க வேண்டும் என்று நாம் புரிந்திருந்தாலும் கூட நாம் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், தாவா பணிகளை நாம் செய்ய வேண்டும், பிறருக்கு அந்த தாவா பணியை செய்ய வேண்டும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நபிமார்களில் பெண்கள் இல்லைல்ல, நபிமார்கள் அவங்களில் பெண்கள் இல்லை, அதனால்
அதுக்கு பிறகு வரக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் சொன்னாங்க, எனக்கு பிறகு நபி வரப்போறதில்லை, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த தாவா பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அப்போ ஆண்கள் தான் அதுக்கு பொருந்தும், ஏன்னா நபிமார்களில் பெண்கள் இல்லையில, அப்போ பெண்களுக்கு அது பொருந்தாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த இடைவெளிக்கு காரணம். முஸ்லிமான ஆண்களுக்கு தான் இந்த தாவா பணிகள் எல்லாம் பெண்களுக்கு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தௌபா சூரத்து தௌபால் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், வல் மூமினூன வல் மூமினாத் பாதுஹும் அவுலியா பாத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்ன சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றனர். யாராம்? மூமினான ஆண்களும் பெண்களும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்கள். எந்த விஷயத்திலே? நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலே. அப்ப பெண்களாகிய நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? புரிந்து கொண்டவர்கள் சொல்லுங்க, கையை தூக்குங்க. அப்ப நம்ம அந்த தாவா பணியை செய்யணுமா செய்யக்கூடாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலாயிக்க சயர்ஹமுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? தாவா பணியிலே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இஜ்திமா முடிஞ்ச பிறகு நாம் அந்த பணியை செய்யலாமா? யாரெல்லாம் செய்யலாம்? யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும்? கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். எதை பற்றி பேசுகிறோம்னு தெரியுதா? நாம் குர்ஆனை கற்றுவிட்டோம். இந்த இஜ்திமாவில் நிறைய உங்களுக்கு காரியங்கள் சொல்லப்படும், நன்மைகள் ஏவப்படும். அந்த நன்மைகளை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மண்டபம் கிளையை பொறுத்தவரையிலும் நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த தகவல், மண்டபம் கிளையில் பெண்கள் துடிப்பாக இந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், நல்ல பிரச்சாரம் செய்கிறார்கள். போய் வீடு வீடாக நின்று தங்களுடைய அந்த மார்க்கத்தை மக்களுக்கு ஏற்றி வைக்கிறார்கள், பயான் நிகழ்ச்சிகளுக்கு என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் யாரை தேர்வு செய்திருக்கின்றான்? நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறான் என்ன அர்த்தம்? நமக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான். அதை செய்தோம் என்றால் என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் அனைவரும் முந்தி போட்டி போட்டுக்கொண்டு ஃபஸ்தபிக்குல் ஹைராத் என்று நன்மையான காரியத்திற்கு முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏற்கனவே நீங்கள் செய்திருந்தாலும் இப்போ சில பேர் கைகளை உயர்த்தாமல் இருந்திருப்பீங்க. காரணம், உங்களுக்கு ஒரு வெக்க உணர்வு இருக்கும், செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோமல், அதையே நான் கையை தூக்கி காட்டணுண்டு பிறரை ஆர்வம் முட்டுவதற்காகத்தான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த இஜ்திமாவுக்கு பிறகு கூடுதலாக மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரங்களை கையில் எடுக்க வேண்டும். மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய குர்ஆன் வகுப்புகள், மதரசாவினுடைய இன்ன பிற நிகழ்வுகளிலே அதிகம் கலந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக நம்முடைய பிள்ளைகளை அந்த மதரசாவிற்கு அனுப்பி தர வேண்டும். எப்படி உலக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஆர்வமூட்டி அவர்களை காலையில் நேரத்தோட எழுப்பி விடுறதுலேருந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து தலைவாரி யூனிஃபார்ம்லாம் போட்டு அழகாக அனுப்புகிறோம். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுக்கும் அனுப்ப வேண்டும். போயிட்டு வந்த பிறகு என்ன பாடத்திட்டம் கொடுத்துருக்குறாங்க, இதை நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் செய்யணும். ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி போயிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் இந்த குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்லாதது தான். இந்த குர்ஆனோடு தொடர்பில் இருந்த முந்தைய சமுதாயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்ற அந்த அடுத்த 2 நூற்றாண்டுகளிலே இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இஸ்லாமிய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியிலே சிறந்து விளங்கினார்கள். வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன்களாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்முடைய கைகளிலே தவழக்கூடிய செல்போன் போன்ற கணினிமயமாக்கப்பட்ட இந்த உலகம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு போட்டோவை, ஒரு வீடியோவை நொடி பொழுதிலே அமெரிக்காவுக்கு, உலகத்தினுடைய இன்னொரு மூலைக்கு நம்மளால் அனுப்ப முடிகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் முஸ்லீம்கள். மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து காட்டியவர்கள் முஸ்லீம்கள் என்று இன்னைக்கு ராக்கெட் விண்ணை பிளந்து கொண்டு போகிறதே, அந்த ராக்கெட்டுக்கும் வித்திட்டவர்கள் முஸ்லீம்கள்.
ஏனென்று சொன்னால் ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு. இந்த திருமறை குர்ஆனை அதிகமாக படிக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் விசாலமாக ஆக்கப்படுகிறது. அங்கே ஏராளமான அல்லாஹ்வின் அருள் இந்த மனித சமுதாயத்துக்கு வெளிப்படக்கூடிய விதமாக, மருத்துவமாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் போன்ற விஷயமாக இருக்கட்டும், இன்னபிற உலகம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் எத்திட்டவர்கள் முஸ்லீம்களாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் திருமறை குர்ஆனோடு உறவில் இருந்தது என்ற ஆராய்ச்சியினுடைய முடிவு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை உலக கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இந்த குர்ஆனுடைய கல்வியை கொடுத்தால்தான் அது நமக்கு சாத்தியம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா என்று. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்திகள், பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உள்வாங்கியது மாத்திரமல்லாமல் நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.